நான் சொல்ல போகிற விஷயத்த தினமும் பண்ணுங்க. உங்களோட மைண்ட் செட் புவர்லேருந்து ரிச் மைண்ட் செட்டாக மாறும். பெரும்பான்மையான மக்கள் ஏழ்மையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பணம் காரணம் கிடையாது, அவங்களோட திங்கிங் ஹேபிட்ஸ் தான் காரணமே. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் விட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஐ காண்ட் அஃபோர்ட் திஸ். தமிழில் என்னால் இதை வாங்க முடியாது. யோசிக்கிறீங்கள? ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியும் அதுதானே மைண்டில் வருது. அதற்கு பதிலாக ஒரு கேள்வியை போடுங்க. ஹவு கேன் ஐ அஃபோர்ட் திஸ்? நான் இதை எப்படி வாங்குறது? ஆசை இருக்குல்ல, நிறைய விஷயத்தில் ஃபோன் வாங்கணும், ஐஃபோன் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசையை அப்படியே நம்மளே மட்டுப்படுத்திடுறோம்ல, என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக ஒரு கேள்வியை போடுங்க. நான் இதை எப்படி வாங்குறது? அந்த கேள்வி அற்புதமாக வேலை செய்யும். யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க்ஸ் ஆன் த கொஸ்டின்ஸ். இப்போது இன்றைக்கே இமீடியட்டாக இதை ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்கன்னா அதை எப்படி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை உங்கள் மனதுக்கு கொடுங்க. நீங்கள் கேட்குற இந்த கொஸ்டின்ஸ் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ணும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்கள் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணும். உங்களோட இன்கம் உங்களோட ஐடென்டிட்டியை என்றைக்குமே தாண்டி போகாது. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேளுங்க. எப்படி 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 எப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.